வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டாரம் செட்டிப்பள்ளியை சேர்ந்தவர் வி சேஷாத்ரி. MBA பட்டம் பெற்ற இவர் வேளாண்மை தொழிலில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருக்கும் இளைஞராவார். இவர் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் மூலம் உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் வண்ண குடைமிளகாய் சாகுபடி செய்து வருகிறார். அதனை பற்றியும் அவர் அரசிடமிருந்து பெற்ற உதவிகளை பற்றியும் கேட்டபோது, நான் வந்து MBA முடிச்சுட்டு இந்த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் மூலயமா இந்த க்ரீன் ஹவுஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த க்ரீன் ஹவுஸு எனக்கு ஐடியா கொடுத்தது வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான். நான் அடிக்கடி ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை தொடர் வச்சுருப்பேன். அதனால் அவங்க வந்து என்ன இதனோட பலன் என்ன இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி நான் இந்த க்ரீன் ஹவுஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா நேச்சுரலாக கிடைக்கிற ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு மெயின் ப்ராப்ளம் வந்து வாட்டர் ப்ராப்ளம். இந்த வாட்டர் ப்ராப்ளம் வந்து ரொம்ப கம்மியாக, வாட்டர் வந்து ஒரு போதுமான அளவுக்கு யூஸ் பண்ணால் வாட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம ஃப்யூச்சரில் வந்து வாட்டர் ரொம்ப இப்போ சேவ் பண்ணால் ஃப்யூச்சரில் நமக்கு அதிகமாக வாட்டர் வந்து ரிசோர்ஸ் நல்லா கிடைக்கும். இந்த க்ரீன் ஹவுஸில் பார்த்திங்கன்னா நம்ம பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ஹெல்த்தியான ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்க போகுது. இந்த ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்றதுனால நமக்கு நோய் நொற்று வந்து கம்மியாக இருக்கும். இந்த கேப்சிகம் வந்து இப்போ நான் 2 கலர்ஸு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், எல்லோ அண்ட் ரெட் கலரு. இந்த 2 கலருமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் ஒருத்தனே பண்ணுறது இல்லாமல் வேறு இன்னும் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேருக்கு வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதுனால ஒரு மாணவன் வந்து வேலைக்கு போக சம்பாதிக்கிறத விட அது கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கலாம். அதுவும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம இன்னும் ஒரு 4-5 பேருக்கு வந்து நம்ம வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் ஒருத்தன் வேலை செய்கிறது இல்லாமல் இன்னும் என்னை பார்த்து நிறைய இளைஞர்கள் வந்து இதை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. அக்ரிகல்ச்சர்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு. அங்கங்கே போகும்போது ஃபீல்டுக்கு போகும்போது பார்த்துருப்பேன். அதை பார்த்து சரி ஹார்டிகல்ச்சரில் தான் இந்த மாதிரி சலுகைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை தொடர் வச்சுட்டு அவங்க மூலிமா இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பக்கம் இன்ஜினியரிங் பிளானிங்கோடு பண்ணியிருக்கோம். இது வந்து டோட்டலாக 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து எனக்கு 19 lakhs இன்வெஸ்ட் ஆகிருக்கு. 19 lakhஸில் வந்து 50% வந்து நம்ம ஹார்டிகல்ச்சர் மூலமாக கிடச்சிருக்கு. மீதி வந்து நாங்கள் பேங்க்கில் லோன் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா லோன் வந்து மந்த்லி இல்லைன்னா 6 months அந்த மாதிரி பே பண்ணி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக க்ராப் வந்து 1 year க்ராப். இது கேப்சிகம். இந்த 1 year க்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 monthsக்கு வந்து ஹார்வெஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். 3 monthsக்கு ஹார்வெஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு தொடர்ந்து 6 months இல்லைன்னா 9 months வரைக்கும், மினிமம் 6 months மேக்ஸிமம் 9 months வரைக்கும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து டோட்டலாக 35 tons வரும் சார். 2000 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 35 tons எடுக்கலாம். இந்த 35 tonsல வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 30 tons வரைக்கும் குட் குவாலிட்டி எடுக்கலாம். அதுக்கப்புறம் 5 tons வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாகும். இது வந்து நம்ம டிவைட் பண்ணுறது வந்து ஷேப் நல்லா இருக்கிற ஷேப் வந்து A கிரேடுன்ற மாதிரி பண்ணுவோம். இல்லைன்னா ஷேப் கம்மியாக இருந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இல்லையா அது வந்து B கிரேடாக டிவைட் பண்ணுவோம். இது இப்போது ப்ரெசென்ட் வந்து நாங்கள் மார்க்கெட்டிங்க்கு வேறு மார்க்கெட்டர்ஸ்க்கு சேல் பண்ணியிருக்கோம். சரி, இது மெயின்டெனன்ஸ் வந்து டெய்லி நம்ம ஃபுட் எடுக்கிற மாதிரி டெய்லி 2 times வந்து வாட்டரு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். டெய்லி மார்னிங் வந்து 15 minutes, ஈவினிங் 15 minutes வாட்டர் ரெடியூஸ் பண்ணுவோம். ஃபர்டிலைசர் வந்து 3 days ஒன்ஸ் வந்து ஃபர்டிலைசர் கொடுப்போம் சார். பெஸ்டிசைட்ஸ் வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து இந்த ஷேட் நெட்டு எல்லாம் இருக்கிறதுனால வந்து கெமிக்கல் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவோம். டிசீஸ் வந்து ரொம்ப குறைஞ்ச டிசீஸ் தரும். ஓவரால் இந்தியாவிலே அக்ரிகல்ச்சர் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது.
அதனால் நம்ம இது இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா நம்ம ஃப்யூச்சரில் வர இளைஞர்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கும். அதனால் அவங்களும் இதை பார்த்து இன்னும் என்கரேஜ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இப்போ அக்ரிகல்ச்சர்னாலே எல்லோரும் பின்வாங்குவேன். அதுக்கு நான் எம்பிஏ முடிச்சுட்டு இதுக்கு வர்றதுக்கு காரணமே அதுதான். நம்ம நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அக்ரிகல்ச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நம்ம நாடு வந்து அடுத்த நாடுக்கிட்ட வந்து ஒரு காய்கறிக்கோ இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற பொருளுக்கு எதுக்குமே போகக்கூடாது, நம்ம நாட்டிலே எல்லாம் இருக்கணும், நம்ம நாடு தான் அடுத்த நாட்டுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்குது. மேலும் விவரம் பெற வி சேஷாத்ரி அவர்களை 09786453505 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம்.